ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்தமாய்மலா. நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்கீரையில் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரையில் உள்ள நன்மைகள் என்னென்னா, அதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது, வைட்டமின் சி, வைட்டமின் பி நிறைஞ்சிருக்கு. அதில் நம்ம எப்படி பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் கருவேப்பிலை, முருங்கைத்தலை, அது கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க, ஏன்னா அதான் மெயின் இன்க்ரீடியண்ட். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் துவரப்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக தனியா, சீரகம், தேவையான அளவு பொட்டுக்கடலை, வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு, இது ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த அரிசி பார்த்திங்கன்னா வரகரிசி எடுத்துருக்கேன், நீங்கள் சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 7 போல் மிளகு, ஒரு 7 போல் வெந்தயம் அதிகமாக சேர்த்தாதீங்க, பொடி கசப்படுத்துரும். ஒரு 7 போல் கம்மியாக சேர்த்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உளுந்து, வரமிளகாய், புளி, தோல் உரிக்காத பூண்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பு. அப்புறம் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு முருங்கைத்தலையை அந்த குச்சியெல்லாம் எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தனித்தனியாக லீஃபாக எடுத்து வச்சு அதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த தலையை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் எடுத்து உடச்சிங்கன்னா நல்லா உடையிற சத்தம் வரணும், அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, துவரப்பருப்பு, இது எல்லாத்தையுமே நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தனியா, சீரகம், அதையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரகரிசி அப்படி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி, ரெண்டில் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. எள்ளு, மிளகு, இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரமிளகாய், புளி, தோல் உரிக்காத பூண்டு, இதையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உளுந்தையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. அதுக்கப்புறம் அதை நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த பவுடரை நீங்கள் 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இட்லிக்கு இல்லை தோசைக்கு, சட்னி, சாம்பார் இல்லைன்னா அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். Thank you for watching. Subscribe to Vasantamalwala for further videos.